வீடியோ கால் இல்லை, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இல்லை அவன் பாட்டு கூப்பிட்டு அப்புறம் மாவு ஒட்டுச்சுன்னா இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் மாவு போட்டுட்டு சும்மா இப்படி அமுத்தி தேய்க்கணும். இப்படி தேய்ச்சோம்னா ஈரப்பதம் எல்லாமே உறிஞ்சிட்டு நல்லா மாவு ஒட்டாமல் நீட்டாக வந்து. அப்புறம் எப்படி தேய்க்கணும், எப்படி சட்டியில் போகணும் அதையும் இப்படி செஞ்சுட்டு இப்படி மடக்கிப்போம். அப்புறம் இதே மாதிரி இப்படி அப்போ என்ன எல்லாமா ஒட்டிக்கிட்டு நல்லா சாஃப்டாக வந்துருந்தா எல்லாமா ஒட்டிக்கிட்டு எல்லாமா ஒட்டினாரு சாஃப்டாக இருந்தா ஆனவரை ரெடி. அப்புறம் இவ்வளோ எடுத்துட்டு எவ்வளோ பேர் வந்து பெருசாக இருக்கு. சரியாக இருக்குண்டா. ஃபஸ்ட்டு மாவு தொட்டி தேய்க்கணும்னு தொடக்கூடாது, நல்லா தேய்க்கணும். சரி. பை பை பை. இப்போ நல்லா ஓரளவுக்கு தேய்ச்சிட்டு மீடியமாக மெயினாக கீழே ஒட்டக்கூடாது. மெயினாக ஒட்டக்கூடாது. அதனால் கீழே வந்து மாவு லேசாக தேய்ச்சிக்கணும். சப்போஸ் ஒட்டுற மாதிரி இருந்தால் அப்புறம் எண்ணெய் லேசாக இப்படி ஃபோல்டு 1 ஃபோல்டு 2 ஃபோல்டு அப்புறம் லேசாக இங்கே எண்ணெய் இவ்வளோ என்ன ஓடுற எனக்கு இது உள்ளே வந்துடுது 4 அவ்வளோதான். அதுக்கப்புறம் மாவு தான் தோடும் எண்ணெய் தேய்க்கூடாது. இப்படி தேய்ச்சிக்கணும். ஃபஸ்ட்டு சைடில் தான் ப்ரெஷர் கொடுக்கணும், நடுவில் அமுத்தக்கூடாது. ஓரமாக தேய்க்கணும், நடுவில் அமுத்தாமல் ஓரமாக அமுத்தி இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று லெஃப்டில் ஒரு தடவை ரைட்டில் ஒரு சரியாக போயிடும். இந்த சூப்பர். அப்போ தேக்க சரியாயிடும். அவ்வளோதான் ரெடி. சட்டி நல்லா காய விட்டது, புகை வருது, நீ போட்டுடலாம். அவ்வளோதானே. இன்னும் கொஞ்சம் நான் இது முடிட்டேன். சரி இதை யூடியூப்ல போட்டுடலாம். நல்லா ஒரு சைடு வேகும். நல்லா நல்லா பாருங்க பபிள்ஸ் வந்துருக்குதா. நல்லா எல்லாம் குத்தி விடணுமா? குத்தக்கூடாது. நல்லா வேவங்க நகரு தானா எந்திரிச்சுன்னா. இந்த எல்லாம் எந்திரிக்குதா. எந்திரிச்ச பிறகு லேசாக இதில் அப்படி திருப்பிடுவேன். பாரு எந்திரிச்சு வர நீட்டாக அழகா. வெரி குட். கட் பண்ணிட்டா கொஞ்சம் ஓரமாக ப்ரெஷர் கொடுக்கும், ரொம்ப இல்லாமல் லைட்டாக பச்சையில் ஓரமாக இருக்க இந்த சைடு. அதுக்கு தோசை கரண்டி ஓரளவுக்கு இந்த மாதிரி வெந்த பிறகு தோசை கரண்டி கண்டிப்பாக வேணும். இந்த சைடு வெந்த பிறகு ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் எடுப்போம். இல்லை எனக்கு என்ன வேணாம், எனக்கு என்ன வேண்டாம். லேசாக இந்த சும்மா இப்படி லேசாக தடணுன்னா போதும் எல்லா பக்கம். அப்போ இது அப்படியே சைடாக திருப்பி போடும். என்ன அவ்வளோதான். லேசாக அந்த கொஞ்சமாக இப்படி அவ்வளோதான். இந்த கொஞ்சம் ஸ்பூனில் அப்படியே ப்ரெஷர் பண்ணிட்டு ஓகே தான். இப்போ திருப்பி போட்டுருங்க. சப்பாத்தி ரெடி. நல்லா வெயிட் ஓரமெல்லாம் அமுத்தி ஓகே கட் பண்ணி கொஞ்சம் அமுத்தி விட்டுருவோம். இப்படி அமுத்தோம் மூளைக்கு எல்லாம் போதும்ல. போதும். ரெடி சப்பாத்தி.